ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் சீரிஸோட எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பில்லுக்கு ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமா இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் போட்டுருப்போம். புரியாதவங்க அந்த 4 எபிசோட பார்த்துட்டு வந்து இந்த கதையை பாருங்க, அப்பதான் புரியும். கூட யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க, நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம வேற லெவலில் இதுல சம்பவம்லாம் இருக்கு, அதனால பொறுத்து பாருங்க. சரிங்க, நம்ம கதை போலாமா? தூங்கும் போது எல்ஃபா இருந்தவன் ஏஞ்சிக்கும் போது நார்மல் ஹியூமனா மாறிடுறான். அடடா தூங்கிட்டு இருக்கிறான். யார் பண்ண வேலையா இருக்கும்? ஒரு வேலை இவரா? பெகிமாரு ஏஞ்சிக்க. என்னாச்சு பெகிமாரு? எதனா ப்ராப்ளமா? இரவோ ஒரு வழியா விழிச்சுக்கிறான். என்னாச்சு பெகிமாரு? நீங்க கூட ஏஞ்சிக்கிறீங்களா? சரி ஆட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரி வா போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த பார்த்துன்னு இருக்க. இந்த இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது தடை பண்ணப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. உனக்கு எதனா சவுண்ட் கேக்குது? எனக்கு கேக்குது. சரிவா இந்த இடத்துல ஓடுவோம். அதுக்கப்புறம் அவனால ஓடும் போது திடீர்னு அந்த செவத்தை உடச்சு உள்ள இருந்து ஒரு ஸ்கெலிட்டன் மான்ஸ்டரும் வெளியே வருது. இதை கெஸ் பண்ணிட்டு தான் அவங்களும் அந்த இடத்துல ஓடி இருக்காங்க. அடடா இது ஸ்கெலிட்டன் கிங். இந்த மான்ஸ்டர் ரொம்பவே பெருசா தான் இருக்கு மத்த மான்ஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ராட்டி அங்க பாருங்க, அதை ஒரு வழி அழிக்கணும்னு நம்ம எப்படியாச்சு அதோட ஷெல்டர்ல இருக்கிற அந்த சில்வர் பார்ட்டை மட்டும் நம்ம படைச்சு எடுத்துட்டோம்னா அது அழிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மான்ஸ்டரோட பலவீனமான பார்ட் அதுதான். ஓ, பலவீனமான பார்ட்டா? சரி கவலைப்படாதீங்க, இது என்னாலே தடுக்க முடியும். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த சைபர் டைகர்ஸ் கேங்கை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கானவதான். அந்த ஸ்கெலிட்டனும் இவளை பார்க்க என்ன அந்த ஸ்கெலிட்டனும் ஒன்ன மாதிரி ஆளாதான் பொழுது இருக்கு போல. அது அட்டாக் பண்ண தயாரா இருக்கு. நம்மளும் தயாராகுமா? சராட்டி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க, கண்டிப்பா நான் இதை அழிச்சிடுறேன். என்னோட பவரை, என்னோட பேசிக் பிசிக்கல் எபிலிட்டியை பயன்படுத்தி அதை அழிச்சிடுறேன். அப்ப அதுவும் அதோட வாயில இருந்து லேசர் மாதிரியான ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணலாம் ரெடி பண்ணுவோம். கண்டிப்பா சொல்றேன், இது டெஃபினெட்லி ஸ்ட்ராங் தான். சராட்டி ஜஸ்ட் என்ன கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, ஏன்னா அது அட்டாக் பண்றோம்னு தெரிஞ்சுட்டு அது இப்போ ரொம்ப உஷாரா இருக்கு. கூடவே நான் அதை அட்டாக் பண்ணும் போது உங்களை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த வந்து தொலைவா போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பேரலைஸ். அவ்வளவுதான், இவன் வாய பழக என்னையா பண்ணு. ஈவன் இது இந்த டஞ்சன்ல ஸ்ட்ராங் ஆனதாவே இருந்தா கூட என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கால் தூசிக்கு சமம். பாய்சன் அதோட அதுவும் உடம்பு அழுகவும் இவன் பார்த்து வியக்கிறா. என்ன இது? அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டரை ஹீரோவை தோக்கடிச்ச பிறகு அதோட அந்த ஷெல்டர்ல இருந்த சில்வர் ஸ்பாட்ல அவனுக்கு தேவையான ஐட்டத்தை அவனு எடுக்க. என்ன இது சார் ஹாட்டி? அது அந்த ஸ்கெலிட்டனோட ரேர் ஐட்டமா? ஆமா மேபி எனக்கு தேவைப்படும் பின்னாடி, அதனால இப்ப நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவனும் எடுத்து வச்சுட்டு சரி வா இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போனோம் போலான்னு சொல்லும் போது பிக்கி மாறுவோம். இராட்டு சொல்ல என்னாச்சு பிக்கி மாறுவோம்? இங்க யாரும் இருக்க மாதிரி இருக்கு, இங்க யாரும் இருக்க மாதிரி தான். ஆமா. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் உள்ள போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு துணியால சுத்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதை அவனும் பார்க்க அப்ப திடீர்னு பார்த்தா ஜொலிக்குது. என்ன இது? இது மாதிரி யாரோ மேஜிக் ஸ்பெல்ல போட்டுட்டு இந்த துணியால சுத்தி வச்சிருக்காங்க. பிரிச்சு தான் பாப்போம். அதுக்கப்புறம் பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு முட்டை மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. என்ன இது பிக்கி மாரோ? எதெல்லாம் சொன்னியா? ஆமா சரி இது இங்கேயே உடச்சு போமா? வேணாம் இது வெளியே எடுத்து போவன்றியா? ஆமா சரி இந்த இடத்துல போவோம் வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேங்க காமிக்க அவனுக்கு ஸ்கெலிட்டன்லாம் வெத்துறா, ஓடுடா கொன்றுடா அப்படின்னு சொல்ல ஒருத்தனும் போய் சண்டை போட இருந்தாலும் தோத்து போயிடான். ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்ட் எல்லாம் இறந்துட்டாங்க, என்னோட கை வேலை வெட்டுப்பட்டுக்குது, எப்படி இது டைம் பண்றது? அந்த டைம் இவ்வளவு சாக்குரா ஃபீல் பண்ணத காடஸ் கிட்ட பண்ண அவங்க ஹீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சி போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க சூட்ட போட்டு இது வெப்பனை எப்படியாச்சும் பயன்படுத்தி இதை அட்டாக் பண்ணணும். எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக நான் டைம் கொடுக்கணும். ஐயாக்கா என்ன நீ வேணுங்கிற இப்படியே இருக்கிற வேலையாவது புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு பயப்புள்ள ஓயமாடவோ அட்டாக் பண்ண இன்னொரு பக்கம் கிரியாரவோ வந்து அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் கிரியாரவோ அந்த மான்ஸ்டர்ஸ் அழிச்சு போயிருக்கு. சரி நல்லா தானே இருக்கீங்க, நான் ஒரு வழியா சிம்பிளா லெவலப் போறோம் தெரியுமா? நீங்களா என்ன பண்றீங்கன்னு தெரியல என்னதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க அந்த டைம் அவனோட லெவல காமிக்க அவன் பார்த்தா 24 லெவலுக்கே பந்தா பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ சரஸும் அந்த டிராகன் கப்பை எடுத்துன்னு வந்து இப்போ அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஆள் அனுப்பிச்சவங்க கிட்ட காமிக்க என்னது டிராகனோட கப்போ எப்படி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? உண்மைதானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஷாக் ஆகும் போது ஹீரோ அந்த இடத்துல வந்து மறைமுகமா கிளம்பி போறான். பரவாயில்ல உனக்கான ரிவார்டு நீ எப்படியோ நல்லபடியா வாங்கிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ சந்தை வெயிட் பண்ணும்போது சார் ஆட்டி இருங்க வரேன், உனக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிருந்தேன். போன விஷயம் என்னாச்சு? என்ன எதனா கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க எனக்கான ரெப்யூட்டேஷன் நாளைக்கு தானே, அதனால நாளைக்கு வந்து எனக்கான ரிவார்டை வாங்கிக்க சொன்னாங்க. அதனால இந்த இடத்துல இன்னொரு நைட்டு தங்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப நாளைக்கு தான் உன்னோட ரெப்யூட்டேஷனா? சரி அது வரைக்கும் நீ ஃப்ரீ தானே? ஆமா. அப்ப நான் வரியா? உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ரூம் எடுத்து ஒரு விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். சரி ஓகே, டைமிங் மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நைட் 8 o'clock வர முடியுமா? ஓகே கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பும்போது அவனோட கையை பிடிச்சிட்டு திரும்பி ஒரு முறை சொல்றேன், ரொம்பவே நன்றி நீங்க அந்த டிராகன் ஹை சேலஸ் எனக்காக கொடுத்ததுக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ தேங்க்ஸ் பண்றதுனால என் மனசுக்கு தான் ஆறுதல் அடிமே தவிர எனக்காக எந்த உதவியும் நீ உன்னால செய்ய முடியாது. அதனால கரெக்டா 8 o'clock வந்துரு. அதுக்கப்புறம் ஹீரோ தங்கி இருக்க ரூம் அவளுக்கு சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் வரேன்னு சொல்றான். ஹீரோ அவனோட ரூம்ல இப்போ ஆஹா மான்ஸ்டர் என்சான்மெண்ட் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு, உன் மேல பொறுமையா தான் இதை பயன்படுத்தணும் அப்புறமா அப்படின்னு பிகி மாரோ பார்த்து சொல்ல. சராட்டி நான் தான் மிஸ்ட் வந்திருக்கேன், கரெக்டா டைமுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்டும் என்னது உங்களோட பாடி கார்டா என்ன வேலையை செய்ய சொல்றீங்களா? ஆமா மிஸ்ட், நீ எந்த வகையிலாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்பவே உதவியா இருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் ஐ கப்புக்கு ரிவார்டா உனக்கு நாளைக்கு ரெப்யூட்டேஷன் தர போறாங்க. அதுக்கு நீ பதிலா எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லல, அதுக்காக தான் நான் இதை கேட்கறேன். கண்டிப்பா இவ அதை ஞாபகத்துல வச்சுன்னு பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி நம்ம டிராவலிங்க்கு இவ உதவியா இருப்பா, அதுக்காக தான் நான் இவ சேர்க்கிறேன். மிஸ்ட் இந்த மேப்பை பாரு, என்னோட கெஸ் படி அடுத்ததா நம்மளோட கோலான சாரி
என்னோட கோல் அந்த விச் ஆஃப் டோபோஸ்ன்ற அதை கண்டுபிடிக்கணும். நம்மளோட டெஸ்டினேஷன் லேண்ட் வந்து கோல்டன் ஐ மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இந்த இடம் தான். எனது லேண்ட் ஆஃப் கோல்டன் ஐயா. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல மோசமான மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த வகையில எனக்கு நீ பின்புலமா இருந்து பேக்கப்புக்கு நீ உதவி பண்ணினா மட்டும் போதும். எப்போ நீ மில்ஸ் ரோயின்ல எனக்கு அந்த மாதிரி பண்ணா போல, அதுவும் எதுக்காகனா என்னோட சேஃப்டிக்காக மட்டும்தான். அது வகையில இந்த இடத்துல நான் யாரையும் நம்பல, ஒன்னு மட்டும் தான் நம்புறேன். அதனால கேட்கறேன். ஆனா என்னோட ஜர்னி வந்து டச்சி ஆஃப் ஒனட்டா, உங்களோடது கோல்டன் ஐ மான்ஸ்டர்ஸ் லேண்ட். ஆனா எப்படி இது அமைய போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லாவே புரியுது எவ்வளவுக்கும் அவளோட இடத்துக்கு போகணும்ல. அதனால சரஸ் என்னாச்சு, எதனா நான் தெரிஞ்சுக்கலாமா நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போறேன்னு? என்ன இது நீங்க எதுக்காக சராட்டி என்னோட பேரு என்ன இதுக்கப்புறம் என்னோட காடா மாற போற, அதுக்காக அப்படி கூப்பிட்ட தப்பா என்ன? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த மில்ஸ் ரோயின்லயே நீ தூங்கும் போது நான் தெரிஞ்சுக்கிறேன் என் ஸ்கில்ல பயன்படுத்தி. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா தான் டிராவலிங் பண்றதுனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தரை பத்தி ஐடென்டிட்டியை கொஞ்சமாச்சு ஷேர் பண்ணினா தான் நம்மளை பத்தி தெரியும். அதனால இதுல என்ன தப்பா என்ன? இல்ல அதனால உன்னை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். நான் யூஸ் பண்ண பவர் வந்து ஸ்பிரிட்ஸ், அது மட்டும் இல்லாம என்னோட ஐடென்டிட்டி. நான் எப்பெல்லாம் தூங்குறேனோ அந்த டைம் என்னோட ஆஃபர் மூலியமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். அதாவது நான் தூங்கும் போது ஒரு எல்ஃபா மாறிடுவேன். ஏன்னா என்னோட உருவமே முழுமையானது உண்மையானது எல்ஃப் தான். ஓ, நீ தூங்கும் போது எல்ஃபா இருக்கிற, ஆனா முழிச்சிக்கும் போது நார்மலா மாறிடுயா? அது மட்டும் இல்லாம நான் தேவைப்படுற நேரத்துக்கு என்னோட உருவத்தை மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னோட ஓலி வாத்தர்ஸ் என்னோட ட்ரூ ஃபார்மை பார்த்ததுனால என்ன பிடிக்கிறதுக்காக ஆள அமைச்சு விட்டுருக்காங்க. அதனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன், நீ கவலைப்படாத. சரி சார் ஆட்டி, உங்களை பத்தி என்ன? நான் உண்மையிலே ரொம்ப நம்புறேன். நீங்க ஒரு ஒருத்தியான ஆளுன்றது என்ன நம்புறியா? அப்ப மத்தவங்களால ரொம்பவே ஏமாத்தப்பட்டிருக்கான். என்னோட பேரு டோகாவா? ஆமா, அதுதான் என்னோட ரியல் நேம். என்னோட ஃபுல் நேம் டோகா மெமோரி. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் அந்த அளவுக்கு ஷேர் பண்ணது கிடையாது. அதே மாதிரி நீ கவலைப்படாத, மத்தவங்க கிட்டயும் உன்னோட பேரை நான் ஷேர் பண்ணதும் கிடையாது. இன்னொரு வகையில் பார்க்கும்போது பிளைண்டா இவன் நம்புறது மூலியமா இவ என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சராட்டி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம என்னோட உண்மையான பேரு சரஸ் அசுரன். இதுக்கப்புறம் நான் உங்களோட பாடி கடை இருக்க ஒத்துக்கிறேன். சரி வாங்க இதோட அந்த கோல்டன் ஐ லேண்டுக்கு போவோம். சரி நான் காத்து இருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பினாலும் போது ஹீரோ அவங்க கிட்ட ஒரு கோர் கொடுக்குறான். இந்த உன்னோட பேமெண்ட். அவ பார்த்து சக்காவே இது எனக்கு வேணாம், பரவாயில்ல வச்சுக்கோ. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. என்னது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கோர் ஆச்சு. இது ப்ளூ டிராகனோட ஜெம், அவ்வளவு வேல்யூபிளா இது. அப்ப ஹீரோ டஞ்சன் உள்ள அந்த ரூம்ல 2 பேர் இறந்து போனவங்க சேகரிச்சு வச்சிருந்தேன் அந்த கிறிஸ்டல் இருந்து தான் ஒன்னு எடுத்து கொடுத்துருக்கான். அவ்வளவு வேல்யூபிளா இது. ஆமா, அந்த டிராகன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா அது லெஜெண்டரி ப்ளூ டிராகன். மார்க்கெட்ல இதுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. சரி இருந்தாலும் இது வச்சுக்கோ. இல்ல சார் டோகா பரவாயில்ல, இவ்வளவு என்ன மாதிரியே தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வாங்கி அவகிட்டே திரும்ப கொடுக்குறான். நான் சொல்லிட்டேன்ல, ஒன்ஸ் கொடுத்தா உனக்கு தான் அது. ஆனா இல்ல அந்த பேமெண்ட்டுக்கு பதிலாக தான் நீ என்ன இந்த இடத்துல பாதுகாக்கணும், வேற எதுவும் கிடையாது. உண்மையாவா? சரி நம்ம தனியா இருக்கும்போது என்ன டோகான்னு கூப்பிட்டுருக்கோம், ஆனா மத்தவங்க முன்னாடி என்ன ஹாட்டினே கூப்பிட்டு. சரியா? நான் உன்னை மிஸ்ட்னே சொல்றேன். நல்லாவே புரிஞ்சுது. அன்னைக்கு நான் ஓடுனதை பத்தி உங்களுக்கு எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அன்னிலேருந்து. அதனால அதை பத்தி குழப்பப்பட்டுக்குன்னு யோசிக்காத. இதுக்கப்புறம் நீ என்னோட பாடி கார்டு, நீ எனக்கு வேணும். அதனால அதை பத்திலாம் யோசிக்காத. ஓகே, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. கவலைப்படாத. அவங்கள மாதிரி நான் ஒன்னும் கொடுமையானவெல்லாம் கிடையாது. நான் உண்மையே நல்ல பையன் தெரியுமா? அதுக்கப்புறம் அவ்வளோ நைட்ல குளிக்கும் போது குளிக்கத்தானே வேற எதுவும் இல்ல, துணி எடுத்து தொடச்சு இருக்க பாடி ஃபுல்லா. அப்ப அவ்வளோ ஹீரோ பத்தி யோசிக்கிறா. உண்மையிலேயே நல்ல ஆளா தான் இருக்காரு. அவரு பெட்ல படுக்கும் போது அவர் பார்க்கவே ஒரு பிரின்ஸ் மாதிரி தான் இருக்காரு. உண்மையிலேயே அவரை நான் நம்புறேன். அதுக்கப்புறம் காலையில இவங்களும் வேகவா சாப்பிட்டு இருக்கும் போது பின்னாடி 2 ஆளுங்களும் பாத்தியாடா இங்க 2 மிஷினரிஸ் வந்து இப்பதான் அட்வென்ச்சரிங் முடிச்சுட்டு வந்து ஒரே ரூம்ல ஒன்னா படுத்துருக்காங்க போல அப்படின்னு கேவலமா பேசு. இது கேட்டு அவ்வளவு கவலைப்படுறான். ஹீரோவும் மிஸ்டே அதை பத்திலாம் யோசிக்காத, நம்மளோட வேலையை தான் இப்போ நம்ம பார்க்கணும். என்ன மன்னிச்சிடுங்க, உண்மையிலேயே நீங்க ரொம்ப மெச்சூரான ஆளா தான் தெரியுதுங்க. சரி மிஸ்டே, உனக்கு எதனா இந்த ஃபார்பிடன் மேஜிக் பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். இவ எப்பவுமே சொல்லும் போது ஏன் தன்னோட செஸ்ட் மேல கை வச்சு இதெல்லாம் சொல்றான்? ஃபார்பிடன் வந்து முக்கியமா இந்த காடஸ் விஷயஸ்க்கு தெரியும். அது எல்லாமே ஸ்பெசிஃபைடு ஏஷியன் ஸ்பெல்ஸ். அப்போ ஸ்பெல்ஸ் எல்லாம் ஃபார்பிடன், காரணம் அந்த காடஸ் சொன்னது. அப்போ நான் அந்த ஃபார்பிடன் ஸ்பெல்ல பத்தின விஷயங்கள் எல்லாமே அந்த காடஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் அந்த ஸ்பெல்ஸ் எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க சார் ஆட்டி, எனக்கு அந்த அளவுக்குலாம் அந்த ஸ்பெல்ஸை பத்தி தெரியாது. பரவாயில்லோடு இந்த அளவுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அவளும் ஹீரோ பேசுறத பத்தி இந்த மாதிரி என்கிட்ட யாருமே பேசுனதில்ல, நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் வெக்கமா வருது. அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி என்னோட ரெputation இன்னைக்கு தான் நான் போயிட்டு அந்த ரிவார்டை வாங்கி வந்துறேன். சரி ஆஃப்டர்நூன் மேல நான் வெளியே வெயிட் பண்றேன், வந்துருந்தேன். சரி திரும்பி பார்க்கலாம் சார் ஆட்டி. அதுக்கப்புறம் அவளும் கிளம்பி இப்போ ஹீரோவும் தனியா காட்டுக்குள்ள போயிருக்கான். ஹீரோவும் அந்த இடத்துல ஏதோ சுத்தி முத்தி பார்க்க சரி பிக்கி மரோ உன்னோட என்சன்மெண்ட் இந்த இடத்துல பரிசோதனை பண்ணி பார்ப்போமா. அதுக்கப்புறம் அந்த ரெputation நடக்கிற இடத்த காமிக்க அவங்களுக்கான ரிவார்டை கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்ப அவங்களோட டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அப்ப அங்க இருக்கிற குழுவோட மாஸ்டரும் சரி ஓகே இன்னைக்கான இந்த ரெputation டிராகன் ஐ கப்ப கொண்டு வந்த மிஸ்ட் பால்கஸ்க்காக இந்த இன்விடேஷன் நல்லா நடந்து இருக்குது. எல்லாரும் பார்த்து ரசிங்க, அவங்களுக்கான ரிவார்டு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு ஆளும் அதை எடுத்துன்னு வர இவங்க பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்கேன். சரி என்னாச்சு இப்ப ஆலியன் நாட்டை காமிக்க அந்த இடத்துல காடஸும் ஓ ஸ்கெலிட்டன் நைட் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆனா நீங்க சாக்கரோட அவரோட கை தானே ஹீல் பண்ணணும், பண்ணிடலாம். அப்பனா என்னோட நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி நீங்க ஏன் ஒண்ணுமோ கிளியராவோட குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க? ஜாயின் பண்ணலாம், ஆனா அவன் அந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது மத்தவங்களை பத்தி யோசிக்காம அவன் பாட்டு அட்டாக் பண்றான். அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது நீ பார்க்கவே சுயநலவாதியா இருக்க. என்னது என்னோட சுயநலமா? என்ன தப்பு அதுல? நான் அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. இல்ல டென்ஷன் ஆகாது, நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இந்த மாதிரி சொல்றேன். மிஸ் அயாக்கா என்ன மன்னிச்சிடுங்க. காடஸ் நான் செல்ஃபிஷா இருந்தா கூட நான் கண்டிப்பா கிரியாரா கூட சேர மாட்டேன். ஏன்னா அவனுக்கு மத்தவங்களை பத்தின அக்கறையே கிடையாது. நான் தனியாவே இந்த இடத்துல சமாளிக்கிறேன் எல்லாத்தையும். நான் ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ, கண்டிப்பா என்னோட கடமையை நான் செய்வேன். ஓகே நீங்க நல்லாவே சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம மத்த பசங்களை விட நான் உங்களை ரொம்பவே நம்புறேன். ஆனா அயக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஆட்கள் துணையா தேவைப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்
உங்க கூட அனுப்பிட்டா ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு வேணாம், நான் தனியாக சமாளிக்கிறேன். இருந்தாலும் என்னால முடியாது. எத்தனை முறை தான் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னோட பவர் எல்லாம் போயிடும் தெரியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி சரி சரி, மத்த டீடைல் நான் பொறுமையா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. சரி சரி, ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஹியூமன்ஸ் எல்லாமே ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா மாறினே தான் இருப்பாங்க. அதனால உங்களோட கடமையை கண்ணியமா செஞ்சிருங்க. சரியா? தயவு செஞ்சு எதை பத்தி யோசிக்காதீங்க. சரி, நல்லாவே புரிஞ்சது. அவ போன பிறகு இவரோட சுயரூபத்தை காமிக்கிறான். அடைச்ச சரியான சூனிய கதையை பார்க்க போல. நம்ம சொல்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே தடை போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த இடத்துல பார்த்தா டைம் ஆயிட்டு இருக்கு. என்ன இது? சரஸ்க்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சரி பிகிமாரு, இந்த இடத்துல போவோமா? போலாம். கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. எந்த மோட்டிவ்ல இந்த மாதிரி நடக்கும் தெரியல. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையே. நான் அவகிட்ட அந்த டிராகன் ஐயை கொடுத்தப்பவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு வேற தனியால என்ன பண்ண போறா தெரியல. பிரின்சஸ் நைட் உமன் தெரியுமா? அவங்க தான் அந்த டிராகன் ஐயை கண்டுபிடிச்சாங்களாம். என்னடா சொல்றேன்? ஆமா. ஆனா இப்ப அவங்களுக்கு டார்க் ஃபாரஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க. சரி வா வா, நமக்கு இது வேட்டையாடுறதுக்கான நேரம். என்னடா சொல்ற? நம்ம இதெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. வாடா. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சாவே. அப்போ மேல பார்த்தா டிராகன்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் டார்க் ஃபாரஸ்ட்ல நம்ம மிஸ்டர் ஓடி போயிருக்கான். இப்ப அவளை அட்டாக் பண்ணி இருக்காங்க அந்த டார்க் ஃபாரஸ்ட்ல. அவளோட எல்லா அட்டாக்கையும் பயன்படுத்தி 3 பேரை சாய்க்கலான்னு பாக்க. அப்ப திடீர்னு எவனும் ஒருத்தர் பின்னாடி இந்த அட்டாக் பண்ணும்போது இவனை சென்ஸ் பண்ணிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அட்டாக் பண்ண போக அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன இருக்கும். அவனும் ஹாய் யங் லேடி, என்னோட பேர் தான் கிசோன். நான் வைஸ் கேப்டன் சார். ஆர்பன் 5 டிராகனோட ஸ்குவாட் லீட் பண்றது நான் தான். இந்த இடத்துல சாக போற சார். என்னோட ஸ்பிரிட் ஜாலியான பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு என்கிட்ட ஸ்பிரிட்ஸ் இல்லையே. என்ன எனக்காகவே வந்த மாதிரி தெரியுது இந்த இடத்துல. ஆமா பரவாயில்ல, உனக்கே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல நீ சாக போற. இது ஸ்குவாடோட சீக்ரெட் ஆர்டர்ப்பா. என்னால அதை மீற முடியாது. ஆனா நான் உன்னை ரசிச்சு பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, நீ சாகிறதுதான் முடிவே ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். அவளும் சோர்ந்து போய் விழலான்னு போக அதோட அவனும் அவளை கைது பண்ணிடான். அவளை கிடுக்கலாம்னு நினைக்கும் போது என்ன பிரின்சஸ் யாரா? அடடா, நான் எப்படி பயன்படுத்துவேன் என்னோட அட்டாக்க? ஹீரோவும் பேரலைஸ். அப்ப இவனும் பார்த்தா சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி ஏன் மீட்டிங் வரல சீக்கிரமா? அதுக்கப்புறம் எல்லாரையும் பாய்சன் கொடுத்து சாவடிச்சிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? அதுவா, உன்னை இந்த இடத்துல வேட்டையாடுறத சொல்லி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சு. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸ்லீப். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு வேணும்ல, நம்ம பேசின மாதிரி வர மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இவங்க தான் அந்த பிளாக் டிராகன் நைட்ஸா? இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க. என்ன நீ பேசுற? எந்த விஷயத்துல தோற்றதுக்காக நீ இப்படி இல்லாம அதை திருப்பி கொடுப்பேன். ஆனா இல்ல, நீயே வச்சுக்கோ. ஃபுல்லாவே நீ வச்சுக்கோ. அவனுக்கு ரிவார்டு கொடுக்கலாம். என்ன அதுல பார்த்தா ப்ளூ டிராகனோட ஜெம்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம சரஸ், என்ன மன்னிச்சிடு. நீ அந்த அளவுக்கு எனக்கு பாடி கார்டா இருப்பான்னு எனக்கு தோணல. ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. அதனால அவனுங்க அந்த டிராகன் ஐ கப்புக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்டா அதுக்கு பதிலா நான் இதை கொடுத்துறேன். இதுக்கப்புறம் நீ எப்படியோ பொழைச்சிக்கோ. அதனால சரஸ், இப்பவே உன்னோட துணியெல்லாம் கேட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. இதை கேட்டு அவ்வளவு ஷாக்கா வரா. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லாஸ்டா காப்பாத்துறன்ற பேர்ல மோசமான விஷயத்தை கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோல கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் எல்லாம் கொஞ்சம் தான் நான் நல்லாவே பண்றேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.